சார் விஜயகாந்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்க. சட்டம் ஒரு இருட்டரை, சாட்சி, வெற்றி, ஏமாறாதே ஏமாற்றாதே, சபாஷ் இத்தனை படங்களுக்கு நான் அவருக்கு குரல் கொடுத்தேன். அதில் 2 படம் ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆச்சு. சட்டம் ஒரு இருட்டில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும், இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. தென்றலே உன்னிடம் இன்றுதான் மாற்றமே. இது வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு செகண்ட் ஹிட். ஃபர்ஸ்ட் யேசுதாஸ் அண்ணா பாடினது ஏதோ நினைவுகள் அந்த பாட்டு. ஏதோ நினைவுகள் அந்த பாட்டு நீங்கள் நல்லா பாடுறீங்களே. கொஞ்சம் அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹிட்டு. பட் ஹிட்டோட நல்லா ஓடின படம் சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்த் ஐயாவுக்கு. அதில் நான் தான் அவருக்கு டப்பிங் வாய்ஸே பண்ணி கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, அந்த ப்ரொடியூசர் வடலூரான் கம்பெனிஸ் சிதம்பரம் ஐயா முதல்ல எனக்கு தான் பழக்கம். ஓகே, எனக்கு தான் நண்பர். நான் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் லிங்க் பண்ணி விட்டு, இவங்களுக்குலாம் சொன்னாதான் தெரியும் இவங்கெல்லாம் இல்லை 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 பொதுவாக அந்த நமக்கு வேண்டியவங்கன்னு நினச்ச அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த படத்தை வந்து அவங்களுக்கு கிடைக்க முக்கியமான காரணம் நான் தான். அது மிஸ் ஆகிடாமல் நான் வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு நான் வந்து பாடுபட்டு வாங்கி. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி அதில் வந்து பலன் வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கும் கிடைச்சிது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் விஜயகாந்த் ஐயாவோட எங்கேயோ மீட் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டார். இந்த ஏதோ ஒரு படம் ராஜ்குமாரி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்து, அகல் விளக்குன்னு ஒரு படம், சரியா போல சார். அப்போ வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு என்ன தெரியும். அதுக்கப்புறம் வந்து கால மாற்றத்தில் வேறு மாதிரிலாம் உயரங்கள்லாம் தொட்டாங்க, அது வேறு விஷயம். பட் நல்ல மனிதர் அவர். வந்து அவருக்கு நான் வந்து ஆரம்ப காலத்தில் 2 வெற்றி படங்களுக்கு குரல் கொடுத்தேன். நிறைய படங்கள் அவருக்கு பாடினன்றதில் இப்போ நினச்சாலும் சந்தோஷமாக இருக்குது.